ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் மோனிகா. சாரி, எனக்கு ரொம்ப கோல்ட் பிடிச்சிருக்கு. சவுண்ட் வந்து ஒரு மாதிரி தான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. என்னன்னு சொல்லி பார்த்தீங்க, பட் எனக்கு ஐப்ரோஸில் எக்ஸ்ட்ராஸ் இருக்குது. எனக்கு இது பிடிக்கல. நான் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் என் லைஃப்லேயே ட்வீசரில் எனக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் எடுக்க போகிறேன். எப்படி ஆகும்னு தெரியல. நிறைய பேர் எடுத்திருப்பீங்க. இது என்னோடய ஃபர்ஸ்ட்டு டைம் நான் எடுக்க போகிறேன். அது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக தான் நான் இந்த வீடியோ ஆன் பண்ணுறேன். என்ன அலப்பறைகள்லாம் வரப்போகுதுன்னு தெரியல. ஓகே, வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ ரொம்ப வலிக்கும்னு நினைக்கிறேன். பட் இடையில நான் கத்துனேன்னா கொஞ்சம் மைண்ட் பண்ணிக்காதீங்க. அண்ட் தென் என்னோட வாய்ஸும் ரொம்ப கேவலமாக இருக்குது. அதையும் மைண்ட் பண்ணிக்காங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நான் ட்வீசர் எடுத்துட்டேன். செம்ம பயமாக இருக்குது. பார்க்கலாம். நான் மிரரும் எடுத்துட்டேன். நான் இங்கே பார்த்து எடுக்கிறதுக்கு எனக்கு முடியாது. நான் இங்கே மிரரில் பார்க்குறேன். நான் என்ன அலப்பறை பண்ணுறேங்கிறது நீங்கள் பாருங்கள். ஓகே, ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஓ மை காட், முருகா, எடுத்துட்டேன். செம்மையான வலி வலிக்குது. நீங்கள் யாராவது ட்வீசரில் எடுத்திருக்கீங்க, ஃபர்ஸ்ட் டைம் எடுத்திருந்தீங்கன்னா உங்களோட ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸாக என்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். செம்மையாக வலிக்குது கைஸ். உங்களுக்கு எப்படி இருந்தது இதுக்கு முன்னாடி நீங்கள் எடுக்கும்போது அப்படிங்கிற என் ஐப்ரோஸ் ஃபஸ்ட் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணுங்கள், நான் க்ளோஸ் அப்பில் காமிக்கிறேன். கொஞ்சம் பிளர்ராக தெரியுதுன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஒன்று 2 ஹேர் இருக்குது. வலிக்குது. எதுக்காக இந்த இடையில இந்த மாதிரி அந்த வலியை பொறுக்கிறதுக்காகவும் வெளியே சொல்லாமல் இருக்கிறதுக்காக தான். ஓகே, அடுத்து எடுக்க ஆரம்பிப்போம். இது செம்மையான ஒரு பெயின்ஃபுல் ப்ராசஸாக இருக்குது. பட் முடிச்சதுக்கப்புறம் அழகாக இருக்கும் பார்த்தீங்களா? அதுதான் வந்து அந்த பெயினுக்கான ஒரு டேப்லெட்ஸ் அப்படின்னு சொல்லி நான் சொல்லுவேன். இந்த சைடு நான் நேற்று எடுத்தேன். ஓ, பார்த்தீங்களா? எடுத்து விட்டேன். ஒவ்வொன்றும் எடுத்துகிட்ருக்கேன். எனக்கே நான் வந்து பனிஷ்மெண்ட் கொடுக்குற மாதிரி இருக்குது. ஓ மை காட், செம்மையாக வலிக்குது. ஸ்ப்ரெட் பண்ணாலே போதும் போல் இருக்கிற மாதிரி இருக்குது. ஃபர்ஸ்ட் டைம்னால அப்படி இருக்கும் போல இருக்குது. பழகிட்டோம்னா அது அப்படியே பழகிடும் அப்படி இருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப எரியுது, தாங்க முடியல. இன்னும் எத்தனை ஹேர் இருக்குது? ஏகப்பட்ட ஹேர் இருக்குது கைஸ். செம்மையாக வலிக்குது. முடிச்சிடலாம். முருகா, முருகா, இது எதுக்காக இந்த விபரீத முடிவு நான் இப்போ எடுத்தேன் அப்படின்னா, நான் ஒரு பார்லர் போனேன் கைஸ். நான் எப்போவுமே எனக்கு நானே எடுத்துப்பேன் ரேசரில். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும். நம்ம தான் ஒரே மாதிரியான ஒரு இது எடுக்க மாட்டோம் இல்லையா? கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும், பார்லரில் போய் எடுக்கலாம்னு சொல்லி போனேன். பட் அங்கே உள்ளவங்க எனக்கு ஒரு சம்பவம் பண்ணி விட்டாங்க. நீங்களே பார்த்தா தெரியும். இந்த கண்ணு கீழே ஒரு மாதிரி பிளாக்காக இருக்குது பார்த்தீங்களா? இது இப்போ தழும்பாயிடுச்சு. இதுக்கு முன்னாடி வந்து புண்ணாக இருந்தது. எனக்கு செம்மையான ஒரு வலி. கண்ணை ஓப்பன் பண்ண முடியல. கிட்டத்தட்ட மெட்ராஸ் ஐ வந்தால் நம்ம எப்படியெல்லாம் சிக்காவோமா அந்த மாதிரியான ஒரு பெயின் இருந்தது. மறுபடியும் போகணுமா அப்படின்ற ஒரு கண்டிஷனில் தான் சரி இதை ட்ரை பண்ணி பார்க்கலாமே இருந்துச்சு. அதுக்கு அவங்களே பரவாயில்ல போகிற மாதிரி இருக்குது. முடிய போது ஆல்மோஸ்ட். இடையில நான் ஏன் நிறுத்திட்டு பேசுகிறேன்னா அவங்களுக்கு ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன். அந்த பெயினை வந்து ஓவர் கம் பண்ணுறதுக்காக தான் நான் வந்து இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கேன். சீரியஸாக கைஸ், இதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறேன். செம்மையான ஒரு வலி. நீங்கள் யாராவது ட்ரை பண்ணியிருக்கீங்களா? இல்லை இதுக்கு ஏதாவது பெயின் வராமல் பண்ணுறதுக்கு ஏதாவது ட்ரிக்ஸ் வச்சுருந்தாலும் ப்ளீஸ் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். முடிய போது வலியில் விட்டுறேன் போல இருக்குது கைஸ். ஒவ்வொரு முடியும் அப்படியே நிற்கிது. அப்போ முடிச்சிட்டேன். கிட்டத்தட்ட 1-2 இருக்குது. அது இன்னும் க்ரோத் ஆகணும். க்ரோத் ஆனதுக்கப்புறம் மறுபடியும் எடுக்கலாம். இந்த சைடு நான் நேற்று டெமோக்கு எடுத்தேன். செம்ம பெயினாக இருந்தது. இந்த சைடும் பெயினாக தான் இருக்குது. பெயின் தானே. இட்ஸ் ஓகே. இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாலும் நீங்கள் என்ஜாய் பண்ணிங்கனாலும் ப்ளீஸ் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் உங்களோட ஃபர்ஸ்ட் ட்வீசர் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது அப்படிங்கிறதையும் வந்து ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. பாய். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. டாட்டா. தேங்க்யூ.